டேய் மாறா, கோவப்படாதடா. என்னடி கோவப்படாத? இப்ப எதுக்கு இவரை கொண்டு வந்து இங்க வச்சிருக்க? இங்க பாரு, அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறதே அவனுக்கு இப்பதான் தெரியும். இங்க பாரு, என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து இவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினைச்சேன். காப்பாத்திட்டேன். இந்த 23 டேஸ் மட்டும்தான் நான் அவன் கூட இருக்க போறேன். அதுக்குள்ள அப்பாவை சரி பண்ணிட்டு அம்முவையும் அவனையும் மீட் பண்ண வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். லூசு மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு பாரதி. டென்ஷன் ஆகுது. மாறா, எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற நீ? இப்போ இவர் இருக்கிற கண்டிஷனுக்கு அவன் பார்த்தானா ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் கஷ்டப்படுறத என்னால் எப்பயுமே தாங்கிக்க முடியாது. அவன் எனக்கு குழந்த மாதிரி. அவனை எப்பயுமே நான் கஷ்டப்படுத்தவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீயும் அப்படி நினச்சினா எனக்கு சப்போர்ட் பண்ணு. இல்லைனா நீ இப்போவே போய் சிவா கிட்ட சொல்லிக்கோ. நான் அடுத்த நிமிஷம் இங்கே இருக்க மாட்டேன். நான் கிளம்பிடுவேன். டிக்கெட்க்கு டைம் இருக்குல்ல? டிக்கெட்டுக்கு டைம் இருக்குன்னு தெரியும். ஏன், எனக்கு வேற இடமே இல்லையா என்ன? எப்ப பாரு இப்படியே பிளாக்மெயில் பண்ணிட்டே இருடி. எல்லாம் இஷ்டப்படி தானே நடக்கணும். சொல்றதுக்கு நான் யாரு? நீயே பாத்துக்கோ. டேய் மாறா, அப்புறம் என்னடி? நீ ஏன் இவ்வளோ கோவப்படுறன்னு எனக்கு புரியுது. ஆனால் அவன் பாவம் தானே. அப்போ நீ என்னை பற்றி எப்பயும் நீ யோசிக்காத. உன்கிட்ட பேசினா வச்சுக்கோயே, எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். நான் கிளம்புறேன். மாறா, இங்கே நம்ம அடிக்கடிக்கெல்லாம் வர வேண்டாம். என்னடி சொல்ற? நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். அவங்க பார்த்துப்பாங்க. ஏய், இங்கே பாரு, இதுவே கடைசியாக இருக்கட்டும். இனிமேல் இந்த பிளேஸ்க்கு வர வேண்டாம். 20 டேஸ்க்கு அப்புறமா இங்கே வரலாம். என்னமோ பண்ணு. எனக்கு தான் டென்ஷனா இருக்கு. மாறா, போடி. நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறன்னு புரியுதுடா மாறா. சாரிடா மாறா. விளையாடலாமே. என்ன விளையாடலாம்? தமிழ் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ, இது இல்லம்மா. நீ சித்தின்னு சொன்னல, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நானும் வாங்கி தரேன், ஆனா சொல்லக்கூடாது, சரியா? நீ என்ன சித்தின்னு கூப்பிட்டீங்கன்னா நான் இனிமேல் உன் கூட விளையாடவே வர மாட்டேன். வா கண்ணா, நம்ம விளையாடலாம். நம்ம என்ன விளையாடலாம் சொல்லு? சரி, வா போலாம். போடி. ஏய் ஏய், இப்போ எதுக்கு நீ அழுவுற? ஐயோ தமிழ், அழுகாதடி. இங்க பாருமா, நான் விளையாட வரேன். நீ அழுவாத. ஏய், இங்க வாடி தங்கப்பிள்ள. சாந்தி தங்கம், அழுகாத, இங்க வா. நம்ம சிட்டுக்குருவி பார்க்க போலாம். நம்ம சிட்டுக்குருவி பாட்டு பாடலாம். ஏய் மாப்பிள்ள, எப்படிடா இருக்க? அம்மா அப்பா எங்க? அம்மா சமையல் ரூம்ல இருக்காங்க. அப்பா தாத்தா கூட பேசிட்டு இருக்காங்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன். என்ன நீங்க பண்ணி வச்ச வேலையால அவ அழுந்துட்டு இருக்கா. எனக்கெல்லாம் தெரியாது. ஒழுங்கா அவளை சமாதானப்படுத்தி கொடுத்துட்டு போங்க. நான் எதுவும் பண்ணலையே. நீங்க எதுவும் பண்ணல. இன்னைக்கு வயலுக்கு நாங்கள் 2 பேர் வந்தோம்ல, அப்போ அவளுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? என்ன சொல்லி கொடுத்த? எனக்கு ஞாபகம் இல்லையே. நடிக்காதீங்க. என்ன என்ன இப்ப இருக்கு? நீ என்ன அது மாதிரி கூப்பிடாத அப்படின்னு சொன்ன. அப்படி கூப்பிட்டேன்னா
உன் கூட நான் விளையாட மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கு அழுந்துட்டு இருக்கா. யாரு இவ இருந்துட்டு இருக்கா? அவ சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கா. சிரிச்சிட்டு இருக்காளா? பொய் சொல்லாதீங்க என்ன. என்னாலலாம் அவளை சமாதானப்படுத்த முடியாது. அவளை சமாதானம் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. என்ன இவளை சமாதானப்படுத்தணும் அவ்வளவுதானே? ஜானு எங்க இருக்கா? அவங்க கிச்சன்ல இருக்காங்க. அவ கிட்ட சொன்னா சமாதானப்படுத்திடுவா. சரி போய் சொல்லுங்க போங்க. நான் ஜானாக்கா கூடயே இனிமேல் விளையாண்டுக்கிறேன். இனிமேல் நான் அம்மாக்கா கூட விளையாட மாட்டேன். அம்மாக்கா கிட்ட நான் பேச மாட்டேன். எனக்கெல்லாம் தெரியாது. அவளை சமாதானப்படுத்தி கொடுத்துட்டு போங்க. என்ன நெக்ஸ்ட் நீ எல்லாம் போறியா? இங்க பாருங்க, நீங்க பண்ண வேலையால தான் அவன் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறான். நீங்க மட்டும் இப்போ அவளை சமாதானப்படுத்தி கொடுத்துட்டு போறீங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். இவங்க 2 பேர்த்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு, முடியல என்னால. ஏய் தங்கப்பிள்ள, இனிமேலே அம்மாக்கு அப்படிலாம் சொல்லாத சரியா? இனிமேல் நான் பேசவே மாட்டேன். நான் போய் ஜானு கிட்ட விளையாடுறேன். ஏய் எங்க போற? தமிழே கொஞ்ச நேரம் போனா அவளே பேசிடுவா, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத சரியா? சரி. சரி, தம்பி விளையாடணும்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு போய் விளையாட முடியுமா? எனக்கு மைண்ட் சரியில்லை. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. மாமா போலாம். வாடா போலாம். ஏய் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. இல்லை நானும் எதுவும் ஃபீல் பண்ணல. நீங்கள் போங்க. சரி. என்னை பார்த்து சிரிச்சிங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக போவேன். நீங்கள் சோகமாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் சிரிச்சிங்கன்னா பரவாயில்ல. எனக்காக கொஞ்சம். போதுமா? ஹாப்பியா? ஹாப்பி. சரி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, கிச்சனுக்கு போங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. காதலாய் என் இதயத்தை நீ துடிக்கவை, கொஞ்சம் உன் வார்த்தையால் என் காதலை நீ மிதக்க செய், என்னோடு நின்ற கொள்ளடி விலகி செல்ல வேண்டுமோ என்ன. ஏண்டா வந்ததுலேருந்து எதுவுமே பேசவே மாட்டேங்கிற, சைலண்டாகவே இருக்க? எனக்கு மைண்ட் சரியில்லை, நம்ம இன்னைக்கு வேண்டான்னு சொன்னேன், நீ அதையும் மீறி வர சொன்ன. அப்புறம் இப்போ பேசலன்னு சொல்லி கேட்டால் நான் என்னடி சொல்லுவேன்? சரி ஓகே, வீட்டுக்கு கிளம்பலாமா? இல்லை வேண்டாம், நீ எப்பயாவது தான் என்கிட்ட கேட்ப, இப்போ தான் கேட்டிருக்க. சரி கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு கிளம்பிடலாம். நீ இப்போ எதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா? சிவாவை பற்றி தானே? ஆமாம். நீ அதை பற்றி எதையும் திங்க் பண்ணாத. நீ ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பாரு. ஃபஸ்ட் நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் சிவா நம்ம கூட வந்தான். அதுக்கப்புறம் சூர்யாவும் அஸ்வினும் வந்தாங்க. ஆமாம். அஸ்வின்கா இருக்கட்டும் சூர்யாவுக்கா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனையே இல்லைன்னு உன்னால் கன்ஃபார்ம் பண்ணிட முடியுமா என்ன? முடியாது. இப்போ நீ அஸ்வின் எடுத்துக்கோ. அவன் கீர்த்திக்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை சொல்லாமல் தவிச்சிக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கும் பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட்டு சூர்யாவை எடுத்துக்கோ. யாருக்குமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பிரீத்தி வீட்டில் ஓகே, ஆனால் இன்னும் சூர்யா வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லையே. உன்னையும் எடுத்துக்கோ, என்னையும் எடுத்துக்கோ. நம்ம 2 பேர்த்தோட லைஃப் இப்போ வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. நம்ம லைஃப்லேயுமே பிரச்சனை வரும் தான். அதே மாதிரி தான் சிவாவுடைய பிரச்சனையும். இது எல்லாமே ஒரு நாள் சரியாகிடும். அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதை நினச்சி கவலைப்படுறதோ ஃபீல் பண்ணுறதோ என்றைக்குமே இருக்கக்கூடாது. அது எப்படியாவது ஒரு நாள் அது நல்ல விஷயமாக தான் முடியும்னு நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த நம்பிக்கை மட்டும் போதும். நீ சிவாவை பற்றி யோசிச்சளவு பாரதியை பற்றி திங்க் பண்ணி பார்த்தியா? பாரதி பற்றி என்னடி திங்க் பண்ணுறதுக்கு இருக்கு? சக்தி நிறையா இருக்கு. நீ பொறுமையாக யோசிச்சு பாரு, அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரி. இப்போ நீ ஹாப்பியாக இருக்கியா சேடாக இருக்கியா? சேடாக தான் இருக்கேன். அப்போ உனக்கு சிவா அப்பா உயிரோடு இருக்கிறது பிடிக்கலையா என்ன? ஏய் என்ன, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷத்தை மட்டும் செலிப்ரேஷன் பண்ணலாமே. எதுக்கு தேவையே இல்லாமல் இந்த சோகம்? ஏய் ஆமால. ஆமாதான். இப்போ அவர் எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமே. அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஃபீல் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கான தீர்வு தேடலாமே. தேடலாமே. நாளைக்கு தேடலாமா? அத நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ இப்போ இன்னைக்கு இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, நம்மள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. நம்மள மாதிரி இல்லை, என்ன மாதிரி. ஏய் நானும் அழகன் தாண்டி. இல்லை நான் தான் அழகு. ஏன்னா என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா?
உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கேடி பையன்டா நீ. என்ன திடீர்னு கேடின்லாம் சொல்ற? எப்படா என்கிட்ட லவ் சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா நீங்க சூர்யா கிட்டயும் சிவா கிட்டயும் என்ன சொல்லி வச்சீங்க? நீ என்ன சொல்லி வச்ச? நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேமா. எதுவும் சொல்லல. எப்படியும் எனக்கு ஓகே சொல்லிடுவான். இன்னும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு சொன்னியாமா? இல்லம்மா, நான் அப்படி எதுவுமே சொல்லல. ம், நம்பிட்டேன். யாரடி சொன்ன உன்கிட்ட இதெல்லாம்? யார் சொல்லியிருப்பாங்க நீ நினைக்கிற சொல்லு? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இருக்கு. என்னது? அப்போ பாரு, இந்த அணு யாருன்னு காட்டுறேன். என்ஜாய் பண்றியா? ஏய், இப்ப இருக்க மாதிரி நான் அப்படியே இருப்பேன். இருக்க மாட்டேன். அப்போ நீ வேற அணுவை பார்ப்ப. ஏண்டி பயமுறுத்துற இப்பவே? இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ்க்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்போ கூட நீ என்னை பத்தி ஏதாவது இவ்வளோ மணி நேரம் திங்க் பண்ணியாடா? உன் ஃப்ரெண்டை பத்தி தானே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ உனக்கு நான் என்னெல்லாம் பனிஷ்மெண்ட் தரலாம்? ஏய், அவன் உனக்கு ஃப்ரெண்டுமா, மறந்துடாத. அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனா நீ எனக்கு அப்படி இல்லைல்ல. நான் உனக்கு ஈஸியாக கிடைச்சதுனால என்னுடைய லவ் உனக்கு எனக்கும். ஏய், என்ன சொல்ல வர? இல்லை, என் காதல் உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு சில நேரம் சந்தேகமாக இருக்கு. நீ என்ன உண்மையாக தான் லவ் பண்ணுறியானே எனக்கே சில நேரம் சந்தேகமாக தான் இருக்கு. அப்படியா? ஆமாம், நீ எப்பயாவது என்னை பற்றி திங்க் பண்ணுறியா? நீ எப்போ பாரு அஸ்வின், சூர்யா, சிவா இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னை பற்றி நீ எதுவுமே பேசவே மாட்டேங்கிற. நான் உன்னை பக்கத்துலேயே இருந்துமே ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு தெரியுமா? அடி, இந்த மூளை எப்படிலாம் யோசிக்குது பாரு. நீ எப்படி யோசிக்குது? உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு எல்லாரையும் விட என் அனுமாவை தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இனிமேல் உன்னை இப்படி ஃபீல் பண்ண விடாம பாத்துக்கிறேன். மிஸ்டேக் என் மேலதான். எனக்கு சாக்லேட் வேணும். அனுமா, என்னம்மா? லவ் யூமா. லவ் யூ டூமா? லவ் யூ 3மா. இருக்கா? சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. கிளம்பிடலாமா? என்ன சரிப்பட்டு வராது? ஏய், ஆ? வேண்டாம் வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம். இல்லை, எனக்கு இங்கே தான் இருக்கணும். ஆஹா, எனக்கு ஓகே தான். சரி கிளம்பலாம். என்ன உனக்கு சீன்லாம் தூக்கம் வராது? வராது வராது. போலாமா? போலாம். வேற என்ன பண்ண முடியும்? கைய பொடி கண்ண பாரு உள்மூச்ச வாங்கு நெஞ்சோடு நீ கொஞ்சம் சிரி எட்டு வை தோள் சாய்ந்து தூங்கு இப்போது நீ மெதுவா பாடு இதையாவது. ஆமா, பாரதியா இன்னும் வரவே இல்லை. தெரியல கீர்த்தி, நானும் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன். அவள் இன்னும் காணுமே. மாறன் கூட தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ஆமா, கிறிஸ் எங்க? அவன் தூங்கிட்டு இருக்கானா? கொஞ்ச நேரம் ஆனா அவனே வந்துடுவான். சரிம்மா. நீ என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, ஏதோ டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஓ சரி. என்ன போய் நீ தூங்கலாம்ல? இல்லை இல்லை, பாரதி வரட்டும், அவளை பார்த்துட்டே போய் நான் தூங்குறேன். அவளையும் கூட்டிகிட்டே வந்திருக்கலாம்ல. இல்ல கீர்த்தி, அவ மாறன் கூட வெளியே போனான்னு சொன்னா இல்லையா உன்கிட்ட? போனா என்ன, நீங்களும் கூட போயிருக்கலாம்ல. வந்துருவா, வெயிட் பண்ணு. டைம் இப்போவே 9 மணி ஆகுது. சரி, நான் வேணா மாறனுக்கு கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்கறேன். நான் போய் கூட்டிகிட்டே வந்துடுறேன் உன் அக்காவை. சரியா? நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன், அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். அட்டன் பண்ண மாட்டேங்கிறானா? ஆமா. என்ன சொல்ற? நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க மாட்டேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி வா, 2 பேருமே போலாம். இல்லடா, கீர்த்தி மட்டும் தனியா இருக்காள். இல்லை இல்லை, ஏன் நினச்சுனா கவலைப்படாதீங்க. நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு போய் பாரதியை கூட்டிகிட்டு வாங்க. சரி கிளம்புங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு. சரி கீர்த்தி. ஜானு என்னாச்சு உம்முனே இருக்க? ஒன்றும் இல்லை, நீ சும்மா தான். நீ சும்மான்னு சொல்கிறதுலே தெரியுது ஏதோ காரணம் இருக்குன்னு. ஆமா, நீ எதுக்கு திடீர்னு வந்திருக்க? டேய், ஏன்டா அப்படி கேக்குற? சும்மா தான்ப்பா கேட்டேன். அப்பா அவனை திட்டுங்க. என்னடி என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா என்ன? ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்கும். சரிம்மா, நீங்களா பேசிட்டு இருங்க. நான் போய் தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வரேன். வாமா, பார்த்து போங்க. அதெல்லாம் கரெக்டாக போயிட்டு வருமாப்பிள்ள. அப்படியா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நான், எங்கள் அண்ணா. ஓ, உனக்கு அண்ணா இருக்காங்களா? அப்போனா செம்ம ஜாலி தானே. அவன் எனக்கு அண்ணா மாதிரி எப்பயுமே நடந்துக்கிட்டதே இல்லை. ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம் அவனை. நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணா லவ் பண்ணிட்டு இருந்தான். ஓ அப்படியா? எங்கள் அண்ணாவுக்கு எனக்கும் 4 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓ சரி சரி. எங்கள் அண்ணா காலேஜ் 2nd இயர் போகும்போது லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ சொன்னாங்க லவ்? அவன் எப்போ சொன்னான்னா 3rd இயர் லாஸ்ட்டில். ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் ஃபஸ்ட்டாக என்கிட்ட தான் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவான். அன்னைக்கும் அவனுக்கும் சண்டை வந்தால் கூட என்கிட்ட தான் சொல்லுவான். எதனால சண்டை வந்துச்சுனாலும் என்கிட்ட தான் சொல்லுவான். அதுக்கு நீ என்ன சொல்லுவ? எங்கள் அண்ணா ரொம்ப லக்கி. அப்படியா?
ஆமாம், தப்பு பண்ணுறது எல்லாமே எங்கள் அண்ணாவாக தான் இருப்பான். அண்ணி அவனை எப்பயுமே மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பண்ணிட்டான் அப்படின்னா ஒன் டே பேசாமல் விட்டுருவாங்க. அப்புறம் அவங்களே பேசிடுவாங்க. இதான் அவங்களுடைய சண்டை. அம்மு அப்பனா உங்க அண்ணன் ரொம்ப லக்கிதாம்மா. ஏய் அப்புறம் சொல்லுடி, என்னாச்சு? லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா? அது சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் ஆனால் என்ன புரியல. அவங்க எங்ககிட்ட யார்கிட்டயுமே சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓ, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய கதை. அப்படி என்ன கதை? சரி, அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதையாச்சும் சொல்லலாம்ல. அப்பா பிஸ்னஸ் பார்த்துக்க சொல்லி அண்ணாவை ஃபாரின் அனுப்பிட்டாரு. அண்ணாவும் அன்னிக்கிட்ட சொல்லாமையே கிளம்பி போயிட்டான். அன்னிக்கும் எதுவுமே தெரியாது. அப்புறம் நான் தான் சொன்னேன். அவங்க ரொம்ப அழுந்தாங்க. ஆமாம், சொல்லாமல் போனால் எப்படி? அது அவன் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அவனுடைய சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. ஐயோ, எப்படி கல்யாணம் பண்ணாங்க அதை சொல்லு ஃபஸ்ட்டு. அப்பா ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன சொல்கிற? உங்கள் அண்ணா சமைச்சிட்டாங்களா? அவனுக்கு அப்பானா உயிர். அப்பா என்ன சொன்னாலும் கேட்பான். உங்கள் அண்ணி என்ன சொன்னாங்க? அவங்க எதுவுமே சொல்லலை. யாருக்குமே தெரியாமல் எங்கேயோ போயிட்டாங்க. உங்கள் அண்ணா அப்புறம் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க? தெரியல, அவன் எப்படி கண்டுபிடிச்சானே. அது எங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஓ, அப்போவே கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆமாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். உனக்கு எதுவும் தெரியாதா? எனக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எதுவுமே தெரியாது. உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அண்ணாவா அண்ணியா? எனக்கு எப்பயுமே என் அண்ணி தான் ரொம்ப பிடிக்கும். என்ன? அவங்கள மாதிரி என்னை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. உங்கள் அண்ணி எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க பேர் என்ன? தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். டேய் அவகிட்ட ஏதாவது ஒன்று கேட்டியா இல்லையா? நான் எதுவுமே கேட்கல இன்னும். அவள் இப்போ என்ன பேசிட்டு இருக்காளோ அதை மட்டும் லிசன் பண்ணு. அவங்க அண்ணா கிட்டயாச்சும் பேசி தொலைஞ்சியா இல்லையா? இல்லை, கால் பண்ண அட்டன் பண்ணல. அவர் பார்த்துட்டா ரிட்டன் கால் பண்ணுவார். நான் அப்போ பேசிக்கிறேன். நீ அவர்கிட்ட பேசும்போது ஸ்பீக்கர்ல போடு, நானும் பேசணும். ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ போடுற அவ்வளோதான். அண்ணினா உனக்கு அம்மா மாதிரி தானே? ஏய் அம்மு, இப்போ எதுக்கு கலந்துட்டு இருக்க? ஏதோ தப்பாக கேட்டுட்டுனா? அம்மு, எதுக்கு அழுகுற? ஏப்ல இங்கே பாரு. ஏய், நான் ஏதோ தப்பாக கேட்டுட்டுனா? தப்பாக இல்லாத கேட்கல. நான் ரூமுக்கு போட்டா? இங்கே பாருப்ல, எதாக இருந்தாலும் மனசுலேயே வச்சுட்டே இருக்காத. வெளியே சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். சொல்லு. எங்கள் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? என் அண்ணாவும் போலீஸ் தான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, விக்ரம் அண்ணாவும் கதிரும் பார்த்துப்பாங்க. நீ எதா இருந்தாலும் சொல்லு. அது அம்மா. அண்ணி அவளுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. அவள் ரூமுக்கு போட்டோம். என் மேலே நம்பிக்கை இருந்தால் சொல்லட்டும். அப்படி அவளுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் என் மேலே இல்லைன்னா அவள் ரூமுக்கு போகட்டும். ஏப்ல, நீ அழுந்தா கஷ்டமாக இருக்குப்ல. என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும். எதுவுமே சொல்லாமல் இருந்தா எப்படி? அம்மா. இங்க பாருமா அம்மா, நாங்க இருக்கோம்ல. நீ எதா இருந்தாலும் என்னை நம்பி சொல்லு, நான் பாத்துக்கிறேன். என்னையும் உன்னுடைய அண்ணாவா நினைச்சே சொல்லுமா. அம்மாவை அம்மாவை என்ன பண்ணாங்க? அது கண் முன்னாடியே எங்க அம்மாவை கொண்டுட்டாங்க. அம்மா, அம்மா, பிள பாரு. ஜானு, என்னாச்சு? உம்மனே இருக்க?